இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வருமானம் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் சேமிக்க கஷ்டப்படுறாங்க. மிடில் கிளாஸில் இருக்கிற மக்கள் ஏன் பணக்காரங்களாக ஆக முடியல? இப்போ இருக்கிற பணக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து தான் வந்திருக்காங்க. அவங்களால மட்டும் எப்படி சாதிக்க முடியுது? நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா? இதோட மூல காரணமே சேவிங்ஸ் தான். அவங்க சேவிங்ஸ் பண்ணுறாங்க, நம்ம முறையான சேவிங்ஸ் பண்ணுறதில்ல. பணத்தை எப்படி கையாளணுங்கிற அந்த முறையை நம்ம பின்பற்றதில்ல. இதுதான் அதோட மூல காரணமே. இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு சேவிங்ஸ் மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களாலையும் வருஷத்துக்கு 1,33,560 ரூபாய் சேமிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மணி சேவிங்ஸ் ரிலேட்டடான மோர் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது மக்கள் வந்து ரொம்பவே அவங்க வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு எந்த மாதிரியெல்லாம் நம்ம உழைக்கலாம் அப்படிங்கிறது ரொம்பவே தேடி தேடி போய் செகண்ட் இன்கம்காக உழைக்கிறாங்க. அதில் பணமும் வந்து சம்பாதிக்கிறாங்க. ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆன்லைனில் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்ணுறாங்க. ஒரு வீட்டில் வந்து இப்போ ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் 2 பேருமே ஒர்க் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால ஒரு சேவிங்ஸை வந்து கையில் வைக்க முடியல. ஏன்? அது நம்மளுடைய தப்பு தான். நம்ம அதிக இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற சேலரிக்கோ வருமானத்துக்கோ செகண்ட் இன்கம்க்கோ கொடுக்குறத நம்ம சேவிங்ஸ் பண்ணணுங்கிற விஷயத்துக்கு கொடுக்கறதில்ல. அதை நாளைக்கு பண்ணலான்னு தள்ளி போட்டுகிட்டே போகிறோம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எதுலேயும் பண்ணுறதில்ல. ஒரு சேவிங்ஸ்னு இன்றைக்கி யார் கையிலையும் இல்லை. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொரோனா வர்றதுக்கு முன்னாடி அவங்கவுங்க லைஃப் நல்ல ஸ்மூத்தாக நல்ல ஹாப்பியாக ஒரு நார்மலான லைஃப் போயிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு கொரோனா வந்துச்சோ எல்லாரோட வாழ்க்கையிலுமே ரொம்பவே அடிபட்டாங்க. பிஸ்னஸ் மேன்லேருந்து ஆஃபீஸ் ஒர்க்கர் வரைக்கும் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அப்போதைக்கு ஆன்லைன் பிஸ்னஸ்ங்கிற ஒன்று கிடையவே கிடையாது. இப்போது 2020 என்றைக்கு நம்ம வந்து லாக்டவுனில் வீட்லேயே இருக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து நமக்குன்னு ஒரு கையில் வந்து சேவிங்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு எல்லாருமே வந்து நீங்கள் அப்புறமா கொடுங்க அப்படின்னு ஒரு லோன் ஆகட்டும் இஎம்ஐ ஆகட்டும் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இப்போது ஒரு கார் லோன் போட்டிருக்கீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு அந்த 2 வருஷம் வந்து சரி கவர்மெண்ட்லேருந்து நீங்கள் யாரும் இஎம்ஐ வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் போது யாரும் வாங்கலை. அந்த இஎம்ஐ அந்த கட்டாத இஎம்ஐக்கெல்லாம் சேர்த்து அடுத்த ஒரு 2 வருஷம் பெனால்ட்டியோட அதாவது ஃபைனோட சேர்த்து கட்டுற மாதிரி இன்னும் டபுள் மடங்கு தான் நமக்கு ஜாஸ்தியாச்சு. அதாவது நம்மளுடைய பேர்டன் தான் அதிகமாச்சு. அன்னைக்கு நம்ம கையில் சேவிங்ஸ்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை நம்ம கட்டியிருந்தோன்னா இன்றைக்கி வந்து நம்ம அந்த டபுள் மடங்காக கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒரு சேவிங்ஸ் அடுத்தடுத்து நம்ம திருப்பி ஒரு 2 வருஷம் கழித்து லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்போம். அதை திருப்பியும் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு சேவிங்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியங்க. எமர்ஜென்சிங்கிறது வெறும் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. ஒரு கல்யாணமோ நம்மளுடைய படிக்கிற செலவுக்கோ இல்லை குழந்தை ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டு கேட்குறாங்க, இல்லை நம்ம இன்றைக்கி வாங்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, அது கூட நம்ம கோலை அச்சீவ் பண்ணுறது கூட ஒரு சேவிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். சம்பாதிக்கிறத வச்சு மட்டும் நம்ம லைஃப்பில் எந்த கோலையும் அச்சீவ் பண்ண முடியாது. சேவிங்ஸு அதில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ஒரு மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி சிம்பிளாக ஈஸியாக உங்களாலையும் மாதம் 1,33,560 ரூபாய் உங்கள் கையில் இருக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் 1 by 1 சொல்கிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது 2 rupees சேவிங்ஸ் பிளான். இது வந்து லாங் டேர்மும் எடுத்துக்கலாம், ஷார்ட் டேர்மும் எடுத்துக்கலாம். ஒரு லாங் டேர்முன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 365 days அதாவது 1 yearக்கு. ஒரு ஷார்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 100 days எடுத்துக்கலாம், அதாவது ஒரு 3 months எடுத்துக்கலாம். 3 months நீங்கள் அப்படியும் சேவ் பண்ணி பார்க்கலாம். உங்களால் எந்த அளவுக்கு இதை பண்ண முடியுது, என்னால் ஒரு லாங் டேர்ம் வரைக்கும் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்க லாங் டேர்ம் பண்ணலாம். இல்லை என்னால் வந்து ஷார்ட் டேர்மாக தான் பண்ண முடியுங்கிறவங்க நீங்கள் அந்த 100 days-ஐ வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டெய்லி வீக்லி மந்த்லி இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து மெத்தடில் வந்து இது எப்படி சொல்லியிருக்கேன்னா, மல்டிபிள் பண்ண போகிறோம். ஒரு 2 rupees-ஐ வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு டே 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டே 1-ஐ வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் என்ன வரும்,
₹2. இன்றைக்கி டே 1 கேலண்டரில் நோட் பண்ணி வச்சுருங்க. கேலண்டரில் இன்றைக்கி நான் ₹2 போட்டுட்டேன். அடுத்தது டே 2ல் வந்து அதை இன்டூ பண்ணிங்கன்னா ₹4. அந்த ₹4 நான் இன்றைக்கி போட்டுட்டேன் அப்படின்னு அதை வந்து டிக் பண்ணி ஒரு பிக்கி பேங்க்கில் வந்து ஒரு உண்டியலோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து போட்டுகிட்டே வாங்க. அடுத்தது 3rd டே வந்து ₹6. 3 2s are 6, அப்புறம் 4 2s are 8. அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் வந்து 2 2வாக ஆட் பண்ணி, அதாவது மல்டிபிள் பண்ணி நீங்கள் அதில் பிக்கி பேங்க்கில் போட்டுட்டு வந்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுடைய 100 டேஸில் வந்து உங்களுடைய டார்கெட் எவ்வளோ தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் உங்களால் ₹10,100 வந்து அதில் சேவ் பண்ண முடியும். அதாவது 100 டேஸில். இது ஷார்ட் டேர்ம். உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை என்னால் அந்த 1 மந்த்துக்கு எவ்வளோ வருதோ அதை நான் வந்து சேவ் பண்ணுறேன், என்னோடய சேலரியிலேருந்து நான் அப்படி எடுத்து வைக்கிறேன் அப்படின்னாலும் ஒரு மந்த்துக்கு உங்களுக்கு அதை நீங்கள் மல்டிபிள் பண்ணி அதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோது வருதோ அதை நீங்கள் சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இல்லை நான் வீக்லி எடுத்து வைக்கிறேன், இப்போது ஒரு 7 டேஸில் நான் அந்த ₹2 மல்டிபிள் பண்ணேன்னா எவ்வளோது ஆட் பண்ணி அது வருதோ அந்த காசை நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் முக்கியமானது இந்த பிளான் பண்ணுறது, சேவ் பண்ணோங்கிறதுக்கு உங்களுக்கு தேவையானது வந்து ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதாவது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இதை சேவ் பண்ணி இந்த ஒரு திங்ஸை வாங்க போகிறேன் இந்த ஒரு வருஷத்தில். இப்போ 2025ல் நான் இதை சேவ் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து சேவ் பண்ணி 2026ல் நான் ஒரு பெரிய ஒரு பொருளை வாங்க போகிறேன் அப்படிங்கிறத கோலை அச்சீவ் பண்ணிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது இந்த கோலை நம்ம வந்து அதாவது சேவ் பண்ணுறதுக்கு ஒரு அன்னெசரியான திங்ஸை வந்து வாங்குறதுக்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எது நமக்கு நீடு வான்ஸுங்கிறது, அதாவது இந்த நீடு வான்ஸை பற்றின ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வேணும்னா நான் உங்களுக்கு மேலே ஐகானில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து உங்கள் இன்கமையும் வந்து எக்ஸ்பென்ஸையும் வந்து ட்ராக் பண்ணும். ஏதோ வந்து இன்கமுக்கு எக்ஸ்பென்ஸையும் வந்து நம்ம கம்மி பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை வந்து கன்சிஸ்டன்சியாக வந்து இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதாவது கண்டினியூஸாக வந்து ஃபாலோ பண்ணணும். 1 டே போட்டு 1 டே மறந்துடுறது அப்படி பண்ணாதீங்க. இல்லை 1 வீக் பண்ணுறீங்க 1 வீக் பண்ணாமல் இருக்கிறது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணும். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு எந்த ஒரு நம்மளோட ஆன்லைன் டிஜிட்டல் இதுக்குள்ளே போகவே கூடாது. அந்த மாதிரி உள்ளதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பேட் டெபிட்ஸ், அந்த லோனு, பர்சனல் லோன்லாம் நான் இதை வந்து அடைக்கணும், இதை வச்சு நான் ஒரு பர்சனல் லோன் அடைக்கலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவே கூடாது. பட் இன்கேஸ் அதை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை வந்து ப்ராப்பராக வந்து அடைக்கணும் அப்படிங்கிறத பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு 100 டேஸில் வந்து 10,100 வரும். செகண்ட் 100 டேஸில் வந்து 10,100. இந்த மாதிரி சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 165வது நாளில், அதாவது ஒரு வருஷத்தில் அன்னைக்கு நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணும் போது எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 2ஆல் மல்டிபிள் பண்ணும்போது ₹730 வரும். அதாவது ₹730 வரும். அதோட இப்போ நீங்கள் மொத்தமாக சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ₹1,33,560 கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். அப்போது அந்த நேரத்துக்கு உங்களால் என்ன வந்து நீங்கள் கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை உங்களால் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். இந்த மெத்தடை நான் 2025 ஜனவரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கிறவங்கள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து நெக்ஸ்ட்டு 2026ல் நம்ம ₹1,33,560 சேர்த்து காமிக்கலாம். வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை 2026ல் நம்ம ₹1,33,560 சேமிக்கிறோம்.